சவுக்கு சங்கரின் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்ற போது இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்டு தீர்ப்பளித்து உத்தரவிட்டனர். அதாவது சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை பிறப்பித்த போது அதிகாரமிக்க நபர்களிடம் பேசியதால் தான் சவுக்கு சங்கர் வழக்கில் அவசரமாக இறுதி விசாரணை நடத்தியதாக நீதிபதி கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே திமுக அரசை பற்றி விமர்சித்ததன் காரணமாக சவுக்கு சங்கரும் அவரது சவுக்கு மீடியாவும் திட்டமிட்டு பழிவாங்கப்படுவதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றனர். மேலும் சிறையில் சவுக்கு சங்கரின் உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் அவர்கள் கூறி வரும் நிலையில் நீதிபதியின் இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்த பிறகு ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்க நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார். இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரிக்க தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற இரு நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தில் உத்தரவிட்டுள்ளனர். சவுக்கு சங்கர் வழக்கின் உண்மையான விசாரணை நடைபெற்றால் மட்டுமே அவர் குற்றம் சாட்ட மிக்கவரா அல்லது பழி வாங்கப்படுகிறாரா என்ற உண்மை வெளிவரும். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துக்களை பரிசீலிக்க கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு அவர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டதுக்கு தமிழகம் கடும் ஆட்சேபனை பதிவு செய்கிறது. இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள முந்தைய உத்தரவுகளை தொடர்புடைய துறைகள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உட்பட வலுவான சட்ட நடவடிக்கை தமிழக அரசின் சார்பில் எடுக்கப்படும். எனவே வரும் 28ஆம் தேதி அன்று நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாத பொருளினை நீக்கிடவும் எதிர்காலத்தில் கேரள அரசின் இதுபோன்ற எந்த ஒரு கருத்துருவையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர் செயலருக்கும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் இதில் உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லை பெரியாறு பிரச்சனையில் திமுக அரசின் செயலற்ற தன்மையால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பியுள்ள பல மாவட்ட மக்களும் இன்றைக்கு வேதனையில் கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். இனியாவது இந்த திமுக அரசு கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் முல்லை பெரியாறு அணையில் சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸ் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன், போலீஸ்காரர் வேலுமுத்து உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் ஜாமீன் கேட்ட மனுக்கள் தள்ளுபடியாகின. போலீஸ்காரர் வெயில்முத்துக்கு மதுரை ஹைகோர்ட் கிளை ஜாமீன் வழங்கியது. இதற்கிடையே ஜெயராஜின் மனைவி செல்வராணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கை விரைவாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட கோரி மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஒரு சாட்சி மட்டுமே விசாரணை செய்ய வேண்டியுள்ளது, விரைந்து விசாரணை முடிந்துவிடும் என தெரிவித்தார். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தோம். இதில் தொடர்ந்து கால அவகாசம் வாங்கி விசாரணையை இழுத்தடித்து வருகின்றனர். எனவே வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என வாதிட்டார். இதை பதிவு செய்த நீதிபதி தந்தை மகன் மரண வழக்கை 3 மாதத்திற்குள் விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகா வட்டபடா கிராம ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பெருகுடா என்னும் இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பு அணை கட்டி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து அணையை நம்பி இருக்கும் பொதுமக்களும் விவசாயிகளும் பாதிப்புக்கு ஆளாக நேரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரளாவின் இந்த செயல் காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறும் செயல் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ் வெளியான செய்தியை அடிப்படையாக கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணை கிடைத்தது. இதில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை. நீரை தடுத்து உள்ளூர் மக்களுக்கு தேவையான தண்ணீரை தேவையை பூர்த்தி செய்வதற்கான கலிங்கிதான் அமைக்கப்பட்டு வருகிறது என கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எந்த கட்டுமானது மேற்கொள்ளவாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பின் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்நிலையில் உரிய அனுமதிகள் ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கேரள அரசுக்கு உத்தரவிட்ட நிலையில் விசாரணை
விசாரணை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே உள்ள வாகைக்குளம் பகுதியை சேர்ந்த தீபக் ராஜா இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதால் ரவுடி பட்டியலில் சேர்த்து தொடர்ந்து அவரை போலீசார் கண்காணித்து வந்தனர். கடந்த 20ஆம் தேதி தனது வருங்கால மனைவி மற்றும் அவரது தோழிலுடன் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட வந்தபோது அங்கு பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீபக் ராஜாவை சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இதுகுறித்து பாளை போலீசார் வழக்குப்பதிவு செய்து கொலையாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை குறிப்பிட்டு ரஞ்சித் எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரமக்குடி டிஎஸ்பியிடம் தென் தமிழக கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சிப்பதாக ரஞ்சித் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக என்ற கட்சி தனியாக அதிக ஓட்டுகளை பெற்றால் நான் கட்சியை கலைத்துவிட்டு செல்கிறேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து பேசுகிறார் மோடி. இதுபோன்ற பேச்சை ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்பே பேசியிருக்க வேண்டியதானே. தென் மாநிலங்களில் பாஜக தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் என அண்ணாமலை பேசுகிறார். அவர் தனித்து நின்று போட்டியிட்டு காட்டட்டும். ஜூன் 4 வெளியாகும் லோக்சபா தேர்தல் முடிவுகளில் பாஜக என்ற தனி கட்சியாக பெற்ற ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலாக பெற்றால் நான் கட்சியை கலைத்துவிட்டு செல்கிறேன். யார் பெரிய கட்சி என்பது அப்போது தெரியும். அவர்களின் கூட்டணியாக ஓட்டை கணக்கிடக்கூடாது என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.